ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சமடம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் பாம்பன் சாலை பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் மே 19ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் நேற்று முதலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதல் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக இந்த பாம்பன் சாலை பாலத்தில் மழை நீரானது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவது போல் ஓடுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் தங்களது வாகனங்களை இயக்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகல் நேரங்களிலும் இருள் சூழ்ந்து இருப்பதால் முகப்பு விளக்குகளை எரிய வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை இயக்கி வருவதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மழை, அதாவது அந்த கிராமங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நீரானது தேங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருவதுடன் பொதுமக்கள் நீர்நிலைகளில் நீர் வரத்து, அதே போல் நீர் இருப்பு அதிகரித்து வருவதால் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல ராமேஸ்வரம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கனமழை காரணமாக வெளி சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் விடுதிகளுக்குள் முடங்கியுள்ளனர்.